நம்முடைய ஞானத்தினால எதையும் புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய ஞானத்தினால எதையும் அறிந்து கொள்ள முடியாது. பல நேரங்கள்ல நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பி போகும்பொழுது ஐயோ ஏன் லேட் ஆகுதுன்னு நினைப்போம். நான் இதுக்கு முன்னாடி போயிருந்தா நான் அந்த பஸ்ஸை பிடிச்சிருப்பேனே, ஃப்ரீயா போயிருப்பேனே, கூட்டமே இருந்திருக்காது, இப்ப ஏன் இந்த கூட்டத்தோட பஸ் போறேன்? நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா போற வழியில தான் பார்ப்போம், நம்ம போக வேண்டிய பஸ் ஆக்சிடென்ட் ஆகி நிற்கும், பிரேக் டவுன் ஆகி நிற்கும், அந்த பஸ் லேட்டா போகும், அதுக்கு முன்னாடி இந்த பஸ் போயிடும். அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்குவோம், என்னுடைய ஞானத்துக்கு புரியல, என்னால அறிந்து கொள்ள முடியல, ஆனா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இதை சொல்லி நடத்தினார். இங்க சாஸ்திரிகளால் அதை புரிந்து கொள்ள முடியல, சாஸ்திரிகளுக்கு அது தெரியாம இருந்தது. ராஜா இதற்காகத்தான் சொல்றாருன்னு, ஏன்னா ராஜா அதை சொல்லி கேட்கல. ராஜா ஒரு இடத்துல சொல்ற, நான் ஒரு ராஜா இங்க இருக்கும்போது வேற ஒரு ராஜா பிறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, அவர் எங்க இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க, நான் உடனே யுத்தத்துக்கு போகணும், நான் உடனே அந்த ராஜாவை வீழ்த்தணும், அந்த தேசத்தை வீழ்த்தணும், அவங்களை அடிமைப்படுத்தணும், அப்படிலாம் சொல்லல. அவன் ரகசியமா கூப்பிட்டு நான் அவரை பணிந்து கொள்ளணும், அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லி, இவங்க எப்படி சொன்னா அவனுக்கு அறிவிப்பாங்களோ, எப்படி சொன்னா இவங்க ஏமாறுவாங்களோ அப்படி சொன்னா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறவர் அவங்களை ஏமாற விடல. அவங்களுக்கு இதுதான் காரியம், நீங்க அவன் இடத்துல நீங்க இந்த உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்துல உனக்குள் என் ஆவியை நான் தருவேன். நமக்குள்ளே நம்முடைய உள்ளத்திலே அவருடைய ஆவியை இதற்காகத்தான் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம அறியாத காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு, நாம தெரிஞ்சிராத நம்மை ஏமாற்றுவதற்காக சத்துரு சொல்லுகிற காரியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு, நாம் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிற சத்துருவின் ஏமாற்றுகிற சத்தத்திற்கு நாம் செவி கொடாமல் இருப்பதற்கு, நம்மை ஏமாற்ற நினைக்கிறவர்களின் தந்திரங்களை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய உள்ளத்திலே ஆவியை வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.